மகனுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்க ஆசைப்பட்டாரு. அதுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு. மூத்த நடிகர் ராஜேஷ் தன்னோட 75வது வயசுல திடீர் உடல்நலக் குறைவால மரணம் அடைஞ்சாரு. அவரோட மறைவு திரைத்துறையினர் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு பல திரை பிரபலங்கள் அவரோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியும் இரங்கல் தெரிவிச்சிட்டும் வராங்க. இந்த நிலையில அவரோட மறைவு பத்தி மூத்த நடிகை வடிவுக்கரசி ரொம்பவுமே எமோஷனலா நினைவுகள பகிர்ந்துக்கிட்டாங்க. ராஜேஷ் சார் எப்பவுமே அமைதியா இருப்பாரு. மத்தவங்க கூட சகஜமா பேசக்கூட பயப்படுவாரு. "என்ன சார் பேசாம இருக்கீங்க?" அப்படின்னு கேள்வி எழுப்புனா, "இல்ல மேடம், நான் ஒண்ணு சொல்ல, அத அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு இருக்குதானே" அப்படின்னு சொல்லுவாரு. தப்பு செய்யவே பயப்படுவாரு. என்னோட எல்லா பிறந்த நாளுக்கும் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து சால்வ அணிவிச்சு, மலர் கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாரு. இந்த வருஷத்துல இருந்து எனக்கு அவரோட வாழ்த்து கிடைக்காது. ஒரு தடவ என்னோட பிறந்த நாளுக்கு எனக்கு பட்டு புடவ வாங்கி குடுத்தாரு. கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி பேசும்போது கூட ரொம்பவுமே சந்தோஷமா தன்னோட மகனோட கல்யாணம் பத்தி பகிர்ந்துகிட்டாரு. அதாவது, "மேடம், என்னோட பையனுக்கு பெண் பார்த்துட்டோம். ஆகஸ்ட் மாசத்துல கல்யாணம் நடத்த திட்டம் போட்டிருக்கோம். என்னோட பையன் கல்யாணத்துக்கு உங்களுக்கு நல்ல பட்டு புடவ வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள இறந்துட்டாரு. எனக்கு அவரோட மரணத்த ஏத்துக்கவே முடியல. எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கக்கூடிய அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றத என்னால நம்பவே முடியல. அவரு பொதுவா வெளிப்படையா தன்னோட மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்க மாட்டாரு. தன்னோட மகள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அதே நேரத்துல மகன் கிட்ட பகிர்ந்திருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு கண்ணீரோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க வடிவுக்கரசி. வடிவுக்கரசி பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த தகவல் நிறைய பேரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க ஆசைப்பட்ட நடிகர் ராஜேஷ் அதுக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டாரே அப்படின்னு பலரும் வருத்தத்தோட பேசிட்டு வராங்க.